அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 21/5/2025 வைகாசி மாதத்தின் 7ஆம் நாள் புதன்கிழமையில் முத்திதிகள் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கு. அதிகாலை 12:43 வரைக்கும் அஷ்டமி திதி, இரவு 10:59 வரைக்கும் நவமி திதி, பின்பு தசமி. இப்படி 3 திதிகள் கூடி வரக்கூடிய நாளில் நம்மை சுற்றி நிறைய நேர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதை போலவே 3 நட்சத்திரங்கள் கூடி வரக்கூடிய நாளுமே ஒரு அற்புதமான நாள் தான். அந்த நாளில் நம்ம நேர்மறை ஆற்றல் நம்ம ரொம்ப சீக்கிரமாக பெறணும் அப்படின்னா சின்ன சின்ன எளிமையான சூட்சம பரிகாரங்களை கடைபிடிச்சாலே போதும். நாளைய நாளில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சூட்சமம் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனியாக வசிய தாயத்துகள், வசிய அஞ்சனங்கள், வசிய தூபங்கள், ஜெபமணி மாலைகள், அதை மாதிரி பார்த்திங்கன்னா வளம்புரி சங்கு, சாலிகிராம், கருங்காலியால் செய்யப்பட்ட பொருட்கள், கருங்காலி வேல், சூளம், கருங்காலி வாராகி, கருங்காலி விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர், ஸ்படிக மாலை, அது மாதிரி ஸ்படிகத்தில் செய்யப்பட்ட லிங்கம், நந்தி, மகாமேருன்னு எல்லா பூஜை பொருட்களுமே இருக்குது. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம், இந்த திட்டத்துக்கு நிறைய பேர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. முதல்ல என்னுடைய நன்றிகளை அதற்காக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் ரொம்ப சுறுசுறுப்பாக அதற்கான வேலைகளை செய்துகிட்டே இருக்க முடியுது. இன்றைக்கி கூட அதற்கான நிறைய பொருட்களை நான் போய் வாங்கிட்டு வந்தேன். நாளைய தினம் பார்த்திங்கன்னா 3 நேரமே நம்ம சேனல் சார்பாக உணவளிக்க திட்டமிட்டு இருக்கிறோம். அதை நான் உங்களுக்கு வீடியோ காட்சியாக நம்ம சேனல்லையுமே நான் பதிவு செய்கிறேன். இந்த அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் குறைந்தது ரூபாய் 30 மட்டும் அப்படின்னு நான் எல்லா போஸ்ட்லையுமே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 30 ரூபாய் நீங்கள் செலுத்தினாலே ஒரு ஏழை வயிற்றின் பசியை கண்டிப்பாக ஆற்ற முடியுங்க. நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சரி, பரிகாரம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது மாலை 6 to 7 அல்லது இரவு 8 to 9 இந்த 4 நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ பித்தளை அல்லது வெண்கலம் அல்லது மண் கிண்ணத்தை எடுத்துக்கணும். குடும்பமான வரைக்கும் சில்வரை கூட நீங்கள் தவிர்த்துடுங்க. இப்போ நான் சொன்ன 3 பொருட்கள் இல்லாத பட்சத்தில் சில்வரை யூஸ் பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. ஆனால் எக்காரணத்திനും கொண்டு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. 3 பொருட்கள் எடுக்கணும். இந்த 3மே நம்ம சமையலறையில் இருந்தால் எடுக்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, இரண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்கண்டு. இந்த 2 பொருட்களையும் முதல்ல போட்டு அதுக்கு மேலே மஞ்சள் தூளை தூவி விடுங்க. தூவி விட்டு கொண்டு போய் பூஜையில் வச்சுருங்க. பூஜையில் வச்சு புத பகவானையும் 3 திதிகள், அதாவது அஷ்டமி, நவமி, தசமி, இந்த 3 திதிகளுக்குரிய தெய்வங்களையும் நினச்சி, இப்போ அஷ்டமி அப்படின்னா பைரவர், நவமி அப்படின்னா பெருமாள், தசமி அப்படின்னா குலதெய்வம், இந்த 3 தெய்வங்களையும் நினச்சி உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சி மனதார உங்கள் பிரச்சனைகள் தீரணும், உங்களுக்கு பணவரம் வந்துக்கிட்டே இருக்கணும்னு வேண்டி கொண்டு போய் கிண்ணத்தில் இந்த பொருளை வச்சிருங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதை தண்ணீரில் போட்டுருங்க, கரைஞ்சிடும். அந்த தண்ணீர் எடுத்து நாளை காலை வாசத்திலிங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சூட்சம பரிகாரம். ஆனால் இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களோ ரொம்ப அதிகங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களையும் எனது நன்றிகளையும் தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர. மகாபெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.